சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல டிசம்பர் 16 இருந்து ஜனவரி 15 வரைக்கும் ஒவ்வொரு பிரான்ச்லயும் ஒரு கஸ்டமருக்கு ₹1,00,000 மதிப்பு உள்ள தங்க நகை பண்டிகை பரிசு. மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஷால் புலிவர். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். தாவேகா தலைவர் திரு விஜய் அவர்கள் கிறிஸ்துமஸ் விழா நடத்தியிருக்காரு. சமீப நாட்கள் நம்ம பார்த்தோம்னா திமுக, அதிமுக இவங்க எல்லாருமே கிறிஸ்துமஸ் விழாவை எல்லாம் நடத்தியிருக்காங்க. குறிப்பாக 2026 தேர்தல் வர இருக்கிற சூழல்ல இந்த சிறுபான்மை மக்களினுடைய வாக்குகளை மையப்படுத்தி இந்த 3 கட்சிகளும் நகருதா? நீங்க எப்படி பாக்குறீங்க சார் இந்த விஷயத்த? இல்ல, தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா திமுக, அதிமுக மற்றும் வேறு சில கட்சிகள் கூட, மதிமுக போன்ற கட்சிகள் கூட இந்த மாதிரி கிறிஸ்துமஸ், ரம்ஜான் விழாலாம் நடத்துறத நம்ம பார்க்குறோம். நம்ம அது தொடர்ந்து நடந்துருக்கிற ஒரு விஷயம் தான். ஸோ இந்த வாட்டி அதில் விசேஷம்னா விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அவரும் நடத்துறாருதான் முக்கியமான விஷயம். இப்போது எடப்பாடி ஏற்கனவே நடத்திட்டாரு, ஸ்டாலின் நடத்திட்டாரு. ஸோ விஜய் நடத்தினதுக்கும் மற்றவங்க நடத்தினதுக்கும் என்ன வித்தியாசம்னா, இந்த தடவை அவர் ஏற்கனவே அவர் அரசியல் கட்சி ஆரம்பித்து இப்போ நடத்திட்டு இருக்கிற இந்த சமயத்தில் சொல்லப்படுற ஒரு பொதுவான விஷயம் என்னன்னா, மைனாரிட்டி வாக்குகள், குறிப்பாக கிறிஸ்துவ சமூக வாக்குகள் அவருக்கு போகும் அப்படின்ற விஷயத்த தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதை இந்த மாதிரியான விழாக்கள் நடத்துறத குறித்து விஜய் என்ன பேசுறாருன்னா, பொங்கலோ, ரம்ஜானோ, தீபாவளியோ, கிறிஸ்துமஸோ இதெல்லாம் தமிழ்நாட்டில் எல்லோரும் கொண்டாடணும், எல்லோரும் பங்கு பெறணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த மட்டும் சொல்றதை நம்ம பார்க்குறோம். நம்ம ஸோ மத நல்லிணக்க, சமூக நீதி தான் எங்கள் கொள்கை, மத நல்லிணக்கத்துக்கு 100% உறுதி கொடுப்போம், அதே மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்கணும், நம்பிக்கை இருந்தால் தான் மற்றவங்களை மதிக்க முடியும் போன்ற விஷயங்கள். அப்புறம் பைபிள்லேருந்து கதையெல்லாம் எடுத்து விடுறாரு. ஜோசப் என்ற ஒரு இளைஞர் எப்படி அவரை பாலுங்கணத்தில் தள்ளி விடுறாங்க, அவர் எப்படி மேலே அரசனாரார் அப்படின்ற விஷயம். அவர் பேர் ஜோசப் விஜய்ன்றதுனால அதை இன்டைரக்டா சொல்றதை நம்ம பார்க்குறோம். நம்ம ஸோ இது இன்னொரு கிறிஸ்துமஸ் விழா. இது எலெக்ஷன் வர்றதுனால சிறுபான்மையோர் ஓட்ட மனதில் வச்சு நடத்துகிற விஷயமானா அப்படி ஒரேடியாக நம்ம முத்திரை குத்த முடியாது. சிறுபான்மையோரையும் மதிக்கிற ஒரு கட்சியாக தான் நாங்கள் இருக்கோம், அவங்களும் அவங்களுடைய மத நம்பிக்கைகளையும் நாங்கள் மதிக்கிற, அங்கீகரிக்கிற ஒரு கட்சியாக இருக்கோம்னு சொல்கிற மாதிரியான எடுத்துக்கலாமே தவிர, மற்றபடி இதை நடத்தினாலேயே விஜய்க்கு சிறுபான்மையோர் ஒட்டுமொத்தமாக ஓட்டு போட்டுவாங்க அந்த மாதிரிலாம் நம்ம எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே சார். இப்போ சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள், குறிப்பாக கிறிஸ்தவர்களோ இஸ்லாமியர்களோ பெரும்பாலும் திமுகவுக்கு தான் வாக்களிக்கிறாங்க அப்படின்றது தான் கடந்த தேர்தல்கள் எல்லாமே நம்ம பார்க்கிறோம். அதிமுகவையும் பல தலைவர்கள் அந்த ஆதங்கத்தை சொல்லியிருந்தாங்க. இப்போ 2026 தேர்தல் அப்படின்றது அந்த திமுகவுக்கு மட்டுமே போகக்கூடிய ஒரு விஷயம்ன்றது பிரியுதா இப்போ சிறுபான்மையினுடைய வாக்குகள்? எடப்பாடி கிறிஸ்துமஸ் விழாவில் பேசும்போது என்ன சொன்னாரு, ஓனாயெல்லாம் ஆட்டுத்தோலை போத்திட்டு ஆடு மாதிரியே ஆட்டுக்கூட்டத்தை சாப்பிட்டு போச்சு, அந்த மாதிரி சில கட்சிகள் சிறுபான்மையோரை கவர்றதுக்காக, ஓட்டு எடுக்கிறதுக்காக இது மாதிரி பண்ணாங்கன்னு திமுக அட்டாக் பண்ணார். ஆனால் அடிப்படையான விஷயம் என்னன்னா, சிறுபான்மையோர் ஓட்டு என்பது தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு தான் பெரும்பான்மை போறதை நம்ம பார்க்குறோம். ஒரு சிறிய அளவு நாம் தமிழர் கட்சிக்கு போறதும் பார்க்குறோம் நம்ம. ஆனால் இப்போ விஜய் அதில் மேஜராக ஒரு பெரிய அளவுக்கு ஓட்டையை போடுவாரா, திமுக கூட்டணிக்கு போகிற வாக்குகளில் ஒரு பெரிய ஓட்டையை போடுவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, முஸ்லீம்களுடைய வாக்குகளில் விஜய் ஓட்டை போடுறதுக்கான சான்ஸே கிடையாது என்பது என்னுடைய கருத்து. எங்க இருக்கோ அந்த இடத்துல தான் கிறிஸ்துவர்கள் கூட பெரும்பாலும் ஓட்டு போடுவார்கள் என்பது என் கருத்து. அகில இந்திய அளவில் பார்த்தாலும் சரி, தமிழ்நாட்டு அளவில் பார்த்தாலும் சரி, சிறுபான்மையோருக்கு பாதுகாப்பாக இருக்கிறது இந்தியா கூட்டணி, அதாவது திமுக தலைமையில் இருக்கிற கூட்டணின்ற ஒரு நம்பிக்கை சிறுபான்மையோர்கிட்ட இருக்கு ஆக்சுவலா. ஸோ அந்த நம்பிக்கை விஜய் வரதுனால முற்றிலும் தகர்ந்து போகும் அப்படின்னு நான் நினைக்கல ஆக்சுவலா. வேணா கொஞ்சம் ஓட்டு போகலாம், அதுக்குன்னு சிறுபான்மையோரை யாரும் விஜய்க்கு ஓட்டு போட மாட்டாங்கன்னு சொல்ல மாட்டேன், போடுவாங்க. பட் ரொம்ப குறிப்பிடத்தக்க அளவுக்கு ஒரு பெரிய பாதிப்பை திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு அவர் உண்டாக்குவாருன்னா அது ஒரு கேள்விக்குறியான விஷயமா தான் பாக்குறேன். ஏன்னா விஜய்க்கே மொத்தமா எவ்வளவு ஓட்டு இருக்குன்னு நம்ம யூகிக்க முடியாத லெவல்ல இருக்கும். அப்படி இருக்கும்போது சிறுபான்மையோர் எவ்வளவு பேர் போடுவாங்க அப்படின்னா, ஒரே காரணத்தை வச்சுதான் அந்த விஷயத்த மறுபடியும் சொல்றாங்க. ஆக்சுவலா ஜோசப் விஜய் என்ற பேரை வச்சுதான் மறுபடியும் விஜய் ஓட்டு, அவருக்கு கிறிஸ்துவர் ஓட்டு போயிடுன்றாங்க. பட் எனக்கு என்னவோ அப்படி தோணலை. அகில இந்திய அளவுல கூட பாத்தீங்கன்னா, இப்போ சமீபத்தில் நடந்த ஸ்டாலின் அவருடைய கிறிஸ்துமஸ் விழாவில் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் உள்ள பெரும்பான்மை பிஷப்லாம் அதில் கலந்துட்டாங்க, பெரும்பான்மை மாவட்டங்களில் உள்ள பிஷப்லாம் அதில் கலந்துட்டாங்க. அவர்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் அந்த மதத்தினர் கேட்பாங்க ஆக்சுவலாக. அதனால விஜயை பொறுத்த மட்டும் நிச்சயமாக சிறுபான்மையோர் ஓட்டு எடுப்பாரு. திமுக காங்கிரஸ் கூட்டணியை பாதிக்கிற அளவு எடுப்பாருன்னா அது சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன். அதுக்கு இன்னொரு காரணம், முக்கியமான காரணம் என்னன்னா, ஒன்று காங்கிரஸ் இருக்கிற இடத்துல சிறுபான்மையோர் ஓட்டு போடுவாங்கன்ற ஒரு விஷயம். இன்னொரு விஷயம்,
பாஜகவை வந்து நீங்க கடுமையா எதிர்க்கிற லெவல்ல நீங்க இன்னும் வரல விஜய். அது இன்னொரு காரணம் ஆக்சுவலா. சார் இன்னொன்னு, இதற்கு முன்னாடி கலைஞர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி அல்லது அதன் பிறகும் சரி, கிறிஸ்தவர்கள் ஒரு மாதிரியும் இஸ்லாமியர்கள் வந்து ஒரு கூட்டணிக்கு ஆதரிச்சது மாதிரியும் நம்ம நிறைய வரலாறு படிச்சிருக்கோம். அந்த மாதிரி இப்போ மாறுவதற்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்குமா சார்? எனக்கு என்னமோ இப்ப நாடு இருக்கிற சூழல்ல கிறிஸ்துவர்கள் வந்து ஜோசப் விஜய் என்ற ஒரே காரணத்தினால அவருக்கு ஒட்டுமொத்தமா அவங்க திரண்டு போடுவாங்கன்ற அந்த எண்ணம் எனக்கு வரல. ஏன்னா இந்த அரசாங்கம், ஸ்டாலினோட அரசாங்கம் சிறுபான்மையோர் கோரிக்கைகளை பல விஷயங்களை கவனிச்சிருக்குன்னு அன்னைக்கு ஸ்டாலினோட பேச்சிலேருந்து நமக்கு தெரியறத பாக்குறோம். அதனால வந்து அதுக்காக விஜய்க்கு வந்து ஓட்டே போகாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். சிறுபான்மையோர் ஓட்டு போகும். ஆனால் குறிப்பிடத்தக்க அளவு வந்து ஓட்டு எடுப்பாரான்றது அது ஒரு கேள்விக்குறியா மாறலாம். இந்த வாட்டி வந்து ஏன் வந்து மிந்திலாம் இருந்ததுக்கும் இப்ப இருந்ததுக்கும் வித்தியாசம் என்னன்னா, தேசிய அளவில் பாஜகவுடைய ஆட்சி என்பது ஒரு சிறுபான்மையோருக்கு ஆபத்தான ஒரு விஷயமா இருக்கிறதுனால அதை நேஷனல் லெவல்ல எதிர்க்கிற இந்தியா கூட்டணி, அந்த இந்தியா கூட்டணியோடைய பிரதிபலிப்பா தமிழ்நாட்டில் இருக்கிற திமுக தலைமையிலான கூட்டணி, அந்த கூட்டணிக்கு தான் வந்து சிறுபான்மையோர் ஆதரவு இருக்குமே தவிர, அது காரணம் என்னன்னா பாஜக தேசிய அளவில் பாஜக எடுக்கிற பல நடவடிக்கைகள், அந்த நடவடிக்கைகள் காரணமாக ஏற்பட்டிருக்க சிறுபான்மையோர்கிட்ட ஏற்பட்டிருக்கிற ஒரு ஒரு அச்சம், அந்த மாதிரி விஷயங்கள். ஸோ அதனால அவங்க வந்து நிச்சயமா எதிர்க்கிற அணிக்கு தான் அவங்க ஓட்டு போடுவாங்களே தவிர, அது வந்து பாஜகவை கடுமையா எதிர்க்கக்கூடிய அணி யாரு தேசிய அளவில் பார்ப்பாங்க. காங்கிரஸ் தான் வந்து தேசிய அளவில் கடுமையா பாஜக இருக்குன்னு பார்த்தா அதுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. அதனால ஜோசப் விஜய்க்கு கொஞ்சம் ஓட்டு கிடைக்குமே தவிர, அதுவும் கிறிஸ்துவர்கள் ஓட்டு கொஞ்சம் எடுப்பாரே தவிர, அதுவும் இளைஞர்கள் ஓட்டு அதுல இருக்கிற இளைஞர்கள் ஓட்டு எடுப்பாரே தவிர, ஒட்டுமொத்தமா ஒரு கிறிஸ்துவர்கள் ஓட்டு வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது என்பது என்னுடைய கருத்து. 2 பேரும் பிரிஞ்சு ஓட்டு போடுவாங்கன்றது தப்பு. கிறிஸ்தவர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் 2 பேருக்குமே வந்து இங்க வந்து பிரச்சனைகள் இருக்குங்க ஆக்சுவலா. பாஜகவுடைய ஆட்சியில தேசிய அங்க நேஷனல் லெவல்ல பார்க்கும்போது பாஜக ஆட்சியில ஒரு பிரச்சனைகள் இருக்கு. அதனால அவங்க வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணி தான் நம்புவாங்க என்பது என்னுடைய கருத்து. இப்போ விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு முழுவதுமே ஒரு காமன் ஃபேஸா இப்போ இருக்காரு சார். அப்படி இருக்கும் பொழுது விஜய் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போமே அப்படின்னு ஏன் வந்து சிறுபான்மை மக்கள் வந்து நினைக்க, குறிப்பா கிறிஸ்தவர்கள் அப்படி நினைக்க மாட்டாங்களா? விஜய்க்கு என்ன பார்லிமெண்ட்ல ரெப்ரசன்டேஷன் இருக்கு, அவர் நேஷனல் லெவல்ல பிரச்சனை வந்தா பேசுறதுக்கு, பாஜக கவர்மெண்ட் கிட்ட பேசுறதுக்கு, பாராளுமன்றத்துல விஷயத்தை எடுத்துன்னு போறதுக்கு அவருக்கு என்ன இருக்கு? இதுவரையும் பாஜக எதிர்த்து ஏதாவது ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காரு அவரு? இல்ல திருப்பரங்குன்றத்துல இப்ப பிளவுவாத அரசியல் பண்றாங்க பாஜக, அதை பத்தி ஏதாவது கருத்து சொல்லியிருக்காரா? இல்ல அது மாதிரி எந்த விதமான கருத்தும் சொல்லாத இருக்கும்போது நேஷனல் லெவல்ல ரெப்ரசன்ட் பண்றதுக்கு காங்கிரஸ், திமுக போன்றவைகள் பாராளுமன்றத்துல பிரதிநிதித்துவம் இருக்கும்போது வெறும் ஜோசப் விஜய் என்ற பெயருக்காகவே அவருக்கு ஓட்டு போடணும் அப்படின்னா அவர் எந்த விதத்துல வந்து சிறுபான்மையோருக்கு ஆதரவான ஒரு குரலை கொடுத்துருக்காரு? நான் தான் சொல்றேன். நான் இப்போ திருப்பரங்குன்றத்துல அவருடைய இது இன்னைக்கு பேசியிருக்க வேண்டாம் அவரு, நான் மத நல்லிணக்கத்துக்கு 100% உறுதி தரேன், அதுக்கு நான் உழைப்பேன்றாரு. கரெக்ட். திருப்பரங்குன்றத்துல மத நல்லிணக்கத்தை கெடுக்கிறது யாரு? அது சொல்லுங்க, அந்த விஷயத்த சொல்லுங்க. மத நல்லிணக்கத்தை திருப்பரங்குன்றத்துல கெடுக்கிறது யாரு? அது கெடுக்கிறது யாருன்னா அதை நீங்க கண்டிக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லையா? அருண்ராஜ் அவர்களும் சொல்லியிருக்காரு சார். அவர் கட்சியை சேர்ந்த அருண்ராஜ் அவர்கள் வந்து 2 பேர் மேலேயும் தவறு இருக்குன்றது சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி பூச்சி மூடுகிற வேலையெல்லாம் கூடாது. ஆக்சுவலா தெளிவா சொல்லணும். 2 பேர் மேலேயும் தப்பு இருக்குன்னு இந்த நடுநிலையா போற விஷயம் இருக்குல்ல, இதுதான் வந்து அரசியல்ல வந்து ஏமாத்துற வேலை, மோசடி வேலை இது. ஆக்சுவலா 2 பேர் நியாயம் அநியாயத்துக்கு நடுவில் நடுநிலையே கிடையாது சார். தப்பு ரைட்டுக்கு நடுவில் நடுநிலையே கிடையாது. சரி தவறுக்கு நடுவில் நடுநிலையே கிடையாது. விருப்பு வெறுப்புக்கு நடுவில் நடுநிலையே கிடையாது. ஒண்ணு விருப்பா இருக்கணும், இல்ல வெறுப்பா இருக்கணும். நடுநிலையால இருக்க முடியாது. தவறா இருக்கணும், ரைட்டா இருக்கணும். நடுநிலை. நியாயத்துக்கும் அநியாயத்துக்கு நடுவில் நடுநிலைமையெல்லாம் கிடையாது. எது நியாயம் எது அநியாயம் சொல்லுங்க. அந்த கோவில்ல என்ன நடந்தது, எப்படி வந்து இவங்க பிரச்சனையை கிளப்புறாங்க, ஏன் இப்ப கிளப்புறாங்க, நீதிமன்றம் எப்படி அதை பார்த்தது, நீதிமன்றம் எப்படி நடந்துக்குது, அதெல்லாம் சொல்லுங்க. யார் தப்பு? திமுக கவர்மெண்ட் தப்பு பண்ணாலும் சொல்லுங்க, அணுகுமுறை சரியில்லைன்ட்டு. இல்ல பாஜக இப்ப எடுத்திருக்கிறது தேர்தலுக்காக தான் அந்த விஷயத்தை கையில் எடுத்திருக்காங்க, இந்து ஓட்டை கன்சல்டேட் பண்றதுக்காக தான் எடுத்திருக்காங்க அப்படின்ற விஷயத்தையாவது சொல்லுங்க. சும்மா வந்து இவர் பண்ணதும் தப்பு அவர் பண்ணதும் தப்புன்னு சும்மா பூசி மூழ்கிற வேலை இருக்குல்ல, இந்த பூசி மூழ்கிற வேலை வந்து நம்ப மாட்டாங்க சிறுபான்மையோர். ஏதாவது தெளிவான ஒரு ஸ்டாண்ட் இருக்கணும். திமுக எடுத்த ஸ்டாண்ட் கரெக்டா, மத நல்லிணக்கத்தை காப்பாற்றுறதுக்கு நாங்க இந்த மாதிரியான ஒரு ஸ்டாண்ட் எடுத்தோம்னு திமுக சொல்லுது. அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க இந்துக்களுடைய ரைட்டை காப்பாற்றுறதுக்காக நாங்க கூடிய தீபத்தை ஏத்துறோம்ன்றாங்க. உங்களுடைய இது என்ன? நீங்க தீபம் ஏத்துற சைட்ல இருக்கீங்களா, இல்ல மத நல்லிணக்கத்தை காப்பாற்றுற இடத்துல இருக்கீங்களா? சொல்லுங்கயா, சொல்லுங்க. சும்மா வழவழா குழவழான்னு மெண்டக்கா மாதிரி பேசியிருந்தான்னு அர்த்தம். இப்போ அதிமுகவுடைய நிலைமை எப்படி சார் இருக்கு இந்த சிறுபான்மையினுடைய ஓட்டை வந்து அட்ராக்ட் பண்ற இடத்துல? ஒண்ணுமே இல்லை சார். பாவம். ரொம்ப அவங்க போன வாட்டி எஸ்டிபியோட கூட்டணியில இருந்தாங்க, அப்பவே மக்கள் அவங்கள நம்பல. அதுவும் இப்ப பாஜகவோட இருக்காங்க, எப்படி சார் நம்புவாங்க? அதான் அங்க சொல்றாரு,
கொள்கை வேறு, கூட்டணி வேறு, தேர்தலுக்கு தேர்தல் தான் கூட்டணி, அதெல்லாம் எங்களுக்கு கவலை இல்லை. நீ பாஜகவோட இருக்கீங்க, உங்களுக்கு ஓட்டு கிடையாது, அவ்வளவுதான். நீங்க பாஜக விட்டு வந்தாலும் ஓட்டு கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க அதிமுக. இத்தனைக்கு எஸ்டிபி போன பார்லிமெண்ட்ல அவங்க கூட தான் இருந்தாங்க. போட்டு ஓட்டு போடலையா? ஓட்டு போடல. அவங்கள வந்து சாப்பிட்டு இந்துத்துவாவை நினைக்கிறாங்க சார். சிறுபான்மை மக்கள் இந்துத்துவாவுடைய இன்னொரு பிரான்ச்சா தான் நினைக்கிறாங்க அதிமுக. அதுதான் ப்ராப்ளம். அது சொன்னா வந்து எடப்பாடி அவர்களுக்கு ஜெயலலிதாவே கிட்டத்தட்ட ஒரு சாஃப்ட் இந்துத்துவா தான் பிளே பண்ணாங்க. இப்போ அவங்களுடைய ஓட்டு தான் ஒரு 6-7% ஓட்டு பாஜக கூடிய போயிடுச்சு. ஜெயலலிதா இறந்து போன பிறகு அதிமுகவுக்கு இருக்கிற சாஃப்ட் இந்துத்துவா ஓட்டு ஒரு 6-7% பாஜகவுக்கு போயிடுச்சு. அவங்க கூட்டணியில் இருக்கிறதுனால இது ஒருவேளை திருப்பி ஓட்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்கே தவிர அவங்களோட ஓட்டு 6-7% இழந்துட்டாங்க சாஃப்ட் இந்துத்துவா. அதாவது இந்த உயர் ஜாதிகள் இந்த மாதிரி அவங்களுடைய ஓட்டுகள் பெரும்பாலும் அவங்க இழந்துட்டாங்க. அப்ப நீங்க சொல்றது பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட ஒரு 90% ஆஃப் ஓட்ஸ் அப்படின்றது சாலிடா வந்து திமுக கோலரைஸ் ஆயிடுமா சிறுபான்மையினுடைய வாக்குகள்? கிட்டத்தட்ட அப்படிதான் சார் இருக்கு. 80% குறைந்தபட்சம் 70-80% ஓட்டு சிறுபான்மையோர் ஓட்டு திமுக காங்கிரஸ் அன்னைக்கு தான் போற மாதிரி இருக்கு. ஏன்னா நம்பிக்கை கொடுக்குற மாதிரி அதிமுகவும் இல்ல, விஜய் இப்பதான் வந்திருக்காரு. வெறும் ஜோசப் விஜய்ன்ற பேர் மட்டுமே நம்பிக்கை கொடுக்குமான்னா செயல்பாடுகளை பார்த்துட்டு தான் வந்து சிறுபான்மையோர் முடிவு எடுப்பாங்களே தவிர ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டார் அப்படின்றது அவர் ஆட்சிக்கு வரதுக்கான வாய்ப்பும் ரொம்ப குறைவா தான் இருக்கு. தேசிய அளவில் பாராளுமன்றத்தில் அவருக்கு பிரதிநிதித்துவம் கிடையாது. அப்புறம் எதுக்கு இவருக்கு நம்ம ஓட்டை போட்டு வேஸ்ட் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா நமக்கு குரல் கொடுக்கறது யாரு? தேசிய அளவுல, மாநில அளவுல திமுக ஆட்சிக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்கா? அடுத்தது யாரு அப்படின்னு பார்ப்பாங்க. இவர் ஆட்சிக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா? இப்ப தேர்தல் போது ஓரளவுக்கு தெரியும். தனக்கும் திமுகவுக்கும் போட்டின்றார்ல, அப்ப பார்ப்பாங்க சூழ்நிலையை பார்த்து. அப்போ அந்த கிறிஸ்தவர்கள் வேணா கொஞ்சம் ஒரு ஷேக் இருக்கலாமே தவிர இவர் வரா மாதிரியான ஒரு தோற்றம் நம்பிக்கை இருந்தால் அது இல்லாட்டி அது கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதே போல இப்போ சிறுபான்மையினுடைய வாக்குகள் திமுகவுக்கு வருது. அதே போல அதிமுக பாஜகவுக்கு ஒரு மிகப்பெரிய ரிவர்ஸ் கன்சாலிடேஷன் நடக்க வாய்ப்பு இருக்கா? இப்ப அந்த ஹிந்து ஓட்டுகள் அப்படின்ற அடிப்படையில ரிவர்ஸ் கன்சாலிடேஷன் நடக்கும். உயர் ஜாதிகள்ல அது ஏற்கனவே நடந்துதான். அந்த 6-7% அங்க இருக்கு. இப்ப ஆக்சுவலா நான் சொன்னேன்ல, அதிமுக ஜெயலலிதா இருந்தபோது 6-7% ஓட்டு சாப்பிட்டு இந்துத்துவ ஓட்டு அங்க நகர்ந்திருக்கு, பாஜகவுக்கு நகர்ந்திருக்குன்ட்டு. அதுதான் 11% மாறிடுது சார் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல. 4-11 வந்ததுக்கு காரணம் அதுதான். தனித்தனியா அதிமுக பாஜக நின்ற போது அந்த சாப்பிட்டு இந்துத்துவ ஓட்டு அங்க ஷிஃப்ட் ஆச்சு. அதுதான் 11%. அண்ணாமலையினால வந்து அது இதுன்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. பட் எனக்கு இன்னும் அது அந்த வாதத்துல உடன்பாடு இல்லை. சாப்பிட்டு இந்துத்துவ ஓட்டு அதிமுக இருந்து அங்க நகர்ந்திருக்கு. அது வந்து ஜெயலலிதா இருந்தபோது இந்த உயர்ஜாதி ஓட்டு, அந்த உயர்ஜாதிகளுக்கு இருக்கிற திமுக சைடுல வந்து தலித்துகள்லாம் இருக்காங்க இல்லையா, அது அந்த வெறுப்பு ஓட்டுகள், அது அந்த உயர்ஜாதி ஓட்டுகள் பெரும்பாலும் அந்த சைடு நகர்ந்திருக்கு. உயர்ஜாதிகள் பெரும்பாலுமே என்ன பிஜேபி மனநிலையில சாப்பிட்டு இந்துத்துவ மனநிலையில தான் இருப்பாங்க. அவங்க ஜெயலலிதா இருந்தவரையும் ஜெயலலிதா ஆதரிச்சாங்க. ஜெயலலிதா போன பிறகு அவங்க அப்படியே பாஜகவுக்கு ஷிஃப்ட் ஆயிட்டாங்க. ஸோ அதனால வந்து புதுசா வந்து ஒரு இந்துத்துவ ஓட்டு அங்க வரும்னு எனக்கு தோணலை. எனக்கு திருப்பரங்குன்றம் போன்ற இதே போன வாட்டி காவடி தூக்கினார் முருகன். 6 முருகனோட தலங்களுக்கெல்லாம் காவடி தூக்கினாரு. அங்கெல்லாம் அறுபடை வீடுக்கெல்லாம் காவடி தூக்கினாரு. என்ன காவடி தூக்கி என்னாச்சு? ஒண்ணுனாலேயே 4 சீட் ஜெயிச்சாங்க சார் பாஜக. அறுபடை வீடு இருக்கிற ஏரியால ஏதாவது ஜெயிச்சாங்களா? ஒன்னும் ஜெயிச்ச மாதிரி தெரியல. நாகர்கோவில்ல ஜெயிச்சாங்க, அங்க ஈரோடுல ஜெயிச்சாங்க, கோயம்புத்தூர்ல ஜெயிச்சாங்க, அப்படிதான் ஜெயிச்சாங்களே தவிர அறுபடை வீடு இருக்கிற இடத்துல ஏதாவது ஜெயிச்சாங்களா? இங்க திருநெல்வேலியில ஜெயிச்சாங்க. ஸோ நம்ம பாயிண்ட் அது இல்லை. பாயிண்ட் என்னன்னா வந்து அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து பெரும்பான்மையோட கன்சாலிடேஷன் இங்க நடக்காது. ஏன்னா நம்ம மக்கள் வந்து நார்த் மாதிரி அந்த கன்சாலிடேஷன்லாம் போக மாட்டாங்க. ஆக்சுவலா இது பெரியார் மண் அது இது அந்த மாதிரி நான் சொல்ல விரும்பல. ஆக்சுவலா அந்த மாதிரி சொல்றதை விட இந்த மக்களுக்கே வந்து இயல்பா சிந்திக்கிற ஒரு பகுத்தறிவு இருக்கு. நார்த் இந்தியன்ஸோட இங்க கொஞ்சம் சிந்திப்பாங்க. பக்தி வேற, அரசியல் வேற, அந்த மாதிரி விஷயங்களை திங்க் பண்றவங்க இங்க இருக்காங்க. நீங்க பக்தியை எப்படி அரசியலுக்கு பயன்படுத்துறீங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் திமுக இருக்கிற 90% பேர் பயணிக்கு காவடி எடுக்கிறவங்க தானே. பயணிக்கு காவடி எடுத்துன்னு போறவங்க, சபரிமலைக்கு போறவங்க. சேகர் பாபு வருஷத்துக்கு 3 தடவை சபரிமலைக்கு போயிட்டு இருக்காரு சார் அவரு. அதனால நம்ம ஒரேடியா வந்து நார்த்ல அது மாதிரி கன்சாலிடேட் பண்ணிட்டாங்களே, இங்க தமிழ்நாட்டிலையும் பண்ணுவாங்களான்னா அதுக்கான சான்ஸ்கள் ரொம்ப கம்மி. ஆக்சுவலா இந்த பெரும்பான்மை கன்சாலிடேஷன் இங்க நடக்காது. இந்துக்களுக்கு ரொம்ப இந்த அரசாங்கம் ரொம்ப இது பண்ணுது, இந்துக்களை வந்து ஏய்க்குது, இந்துக்களுடைய உரிமைகளை பறிக்குது, அப்படி இப்படிலாம் பாஜக சொல்ற விஷயங்கள் இங்க எடுபடுறதுக்கான வாய்ப்புகள் இந்த வர தேர்தலில் இல்லை. ஒருவேளை அடிமேல் அடி அடிச்சான்ற மாதிரி இதை தொடர்ந்து ஒரு 10 வருஷம் பண்ணிட்டாங்கன்னா ஒருவேளை 10 வருஷம் கழிச்சு ஏதாவது வாய்ப்பு இருக்கலாம், சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க ரொம்ப தீவிரமா பண்றாங்க. எப்போதுமே வந்து உங்களுக்கு அடிமேல் அடி அடித்தால் அம்மி நகருன்ற மாதிரி ஒரு விஷயத்தை தொடர்ந்து சொல்லிட்டே இருந்தா ஏதோ ஒரு இடத்துல டேர்னிங் பாயிண்ட் வரும்ல. அந்த மாதிரி அவங்க தொடர்ந்து அவங்களுடைய பிரச்சாரத்தை பண்ணிட்டு தான் இருப்பாங்க. பட் தமிழ்நாடு இன்னும் அவங்களுடைய குரலுக்கு செவிசாய்க்கிற அளவுக்கு தமிழ்நாடு இன்னும் மாறலை என்பது என்னுடைய கருத்து. குறிப்பா இந்த தேர்தல் அது மாறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன்.
இல்ல சார், ஆனா இப்ப சமீபத்துல ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்ட இந்த கிறிஸ்துமஸ் விழாவுக்கு வந்து பாஜகவினுடைய முக்கிய தலைவர்கள் தமிழிசை அவர்கள் எல்லாமே கடுமையான எதிர்ப்புகளை வந்து தெரிவிக்கிறாங்க. அப்போ திருப்பரங்குன்றம் விவகாரம் அப்படின்றது ஏதோ ஒரு விதத்துல பாஜகவுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்டா 2026 தேர்தலில் இருக்குமா? ஏன்னா கடந்த முறை வந்து 4 தொகுதிகள், அதுவும் வந்து 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சியினுடைய ஆன்டி இன்கம்பன்சி, அது மட்டும் இல்லாம மோடி அவர்களுடைய அந்த ஆட்சி காலம், இது எல்லாத்தையும் சேர்த்தே அவங்க 4 சீட் ஜெயிச்சிருக்காங்க போது தற்பொழுது அவங்களுக்கு ஒரு மைல்ஸ்டோன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்களா? சார் நம்பிக்கைன்றது வேற சார், என்ன நடக்கும்ன்றது வேற. ஆக்சுவலா நம்பிக்கை உங்களுக்கு 4 சீட் 40 மாறும்னு அவங்க நம்பலாம், நடக்கணுமே. ஆக்சுவலா வந்து எப்படி கிறிஸ்துமஸ் விழாவில் வந்து முதலமைச்சர் கலந்துக்கிறது தப்புன்னா எடப்பாடி கலந்துட்டார், அதை கண்டிக்க சொல்லுங்க. எடப்பாடி கிறிஸ்துமஸ் விழாவில் கலந்துட்டார்ல, அதை கண்டிக்க சொல்லுங்க. ஏன் கண்டிக்க மாட்டேன்றாங்க? இவருக்கு ஒரு நீதியா அவருக்கு ஒரு நீதியா? ஆனா எடப்பாடி அவர்கள் இந்து பண்டிகைகளுக்கு கூட வாழ்த்துக்கள் சொல்றாங்க சார். பொங்கல் விழாக்கு வாழ்த்து சொல்றாருல ஸ்டாலின், அது இந்து பண்டிகை இல்லையா? அது நீங்க சொல்ற புராண விஷயங்களுக்கெல்லாம் அவர் வாழ்த்து சொல்ல மாட்டாருங்க. அவர் பொங்கலுக்கு சொல்றாரா இல்லையா? நீங்க புராணத்தை முதலமைச்சர் சார், ஒரு மாநிலத்தோட முதலமைச்சர் இருக்கலாம். பொங்கல் தான் தமிழ்நாடு முழுக்க கொண்டாட பண்டிகைன்னு அவர் நினைக்கிறாரு. கிருஷ்ண ஜெயந்தி எத்தனை பேர் கும்பிடுறாங்க சொல்லுங்க? பிராமணர்கள்லயே ஒரு பகுதியில ஒரு நாள் கும்பிடுவாங்க, இன்னொரு பகுதியில் இன்னொரு நாள் கும்பிடுவாங்க. எத்தனை தடவை வாழ்த்து சொல்ல முடியும் சொல்லுங்க? ஐயருக்கு ஒரு நாள் கிருஷ்ண ஜெயந்தி, ஐயங்காருக்கு ஒரு நாள் கிருஷ்ண ஜெயந்தி இருக்கும். நான் பிராமின் சொல்றது, பிராமணர் அல்லாதவர்கள் கிருஷ்ண ஜெயந்தியை வேற மாதிரி கொண்டாடுவாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆக்சுவலா எப்ப என்னைக்கு வாழ்த்து சொல்றது? பொங்கல் அது மாதிரியா? பொங்கல் எல்லாருக்கும் ஒரே நாள். இப்ப தீபாவளியை பத்தி கேட்பாங்க, அது ஒரு புராணத்தை பின்னணியில் இருக்கிறதுனால அவங்க வந்த வழியில வந்து நம்ப மாட்டேன்றாங்க, அதனால சொல்ல மாட்டேன்றாங்க. பொங்கல்ன்றது வந்து அறுவடை திருநாள், விவசாயிகளின் திருநாள், அது எல்லாரும் ஏற்ற ஒரு, அது நீங்க வந்து சூரியனுக்காக ஒரு விஷயம் சொல்லலாம், எல்லாமே சொல்லலாம். பக்தியும் கலந்துருக்கு, பாரம்பரியமும் கலந்துருக்கு, அதனால அதை கொண்டாடுறாங்க. தமிழரோட பண்டிகையா இருக்கு, அது அறுவடை திருநாளா இருக்கு. அதெல்லாம் நான் சொல்றேன், இதெல்லாம் வந்து பல காலமா சொல்லப்பட்ட விஷயங்கள் சார். ஏன் வாழ்த்து சொல்ல, பிள்ளையார் சேர்த்துக்கு ஏன் வாழ்த்து சொல்ல, இதெல்லாம் வந்து பல காலமா சொல்லப்பட்ட விஷயங்கள். அதெல்லாம் தாண்டிதான் திமுக வெற்றி பெற்று வந்துட்டு இருக்கு. அதனால வரப்போற எலெக்ஷன் ஒன்றும் பெரிய சேஞ்ச் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இன்ஃபேக்ட் திருப்பரங்குன்றம் வந்து பாஜகவுக்கு இன்னும் பின்னடைவை கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இன்னும் வந்து கன்சாலிடேஷன் நிறைய நடக்கும். இன்னும் வந்து இந்த நீங்க நினைக்கிறீங்க பாஜகவுக்கு எதிரான ஓட்டு வெறும் மைனாரிட்டி ஓட்டுன்னு நினைக்கிறீங்க, அங்கதான் நீங்க தப்பு பண்றீங்க. பாஜகவுடைய கொள்கைகள் பிடிக்காதவங்க மைனாரிட்டியை தாண்டி வெளியில லட்சக்கணக்கா இருக்காங்க சார். வெறும் மைனாரிட்டி மட்டும்தான் பாஜக பிடிக்காத இருக்காங்களா? மைனாரிட்டியை பிடிக்காத இந்து சமூகத்தில இருந்து பாஜக பிடிக்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க, லட்சக்கணக்கில் இருக்காங்க. எப்படி அப்ப திமுக அப்படி வின் பண்ணுது? மற்ற கட்சிகள்லாம் எப்படி ஓட்டு வாங்குது? ஏதோ இந்துக்கள் எல்லாமே அப்படியே திரண்டு பாஜக ஓட்டு போடுற மாதிரி பேசுறீங்க. அப்படி கிடையாது சார் நிலைமை. அவங்க ட்ரை பண்றாங்க, பாஜக ட்ரை பண்றாங்க இந்துக்கள் ஓட்டை வாங்குறதுக்கு, இந்த மாதிரி விஷயங்களை கையில் எடுக்கிறாங்க. அது அவங்களுடைய அரசியல் வச்சுக்கோங்க, 100 ஆண்டு கால அரசியலை பண்ணிட்டு இருக்காங்க அவங்க, அது பண்ணட்டும். ஆனால் தமிழ்நாடு இன்னும் அந்த மாதிரியான ஒரு பொசிஷனுக்கு இந்த எலெக்ஷன்ல மாறாது என்பது என்னுடைய கருத்து. அடுத்த எலெக்ஷனை பத்தி இனிமே தான் சொல்லணும். நிச்சயமா சார், உங்கள் நேரத்துக்கும் கருத்து பெருக்கும் மிக்க நன்றி சார். தேங்க்யூ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல டிசம்பர் 16 இருந்து ஜனவரி 15 வரைக்கும் ஒவ்வொரு பிரான்ச்லயும் ஒரு கஸ்டமருக்கு ₹1,00,000 மதிப்புள்ள தங்க நகை பண்டிகை பரிசு. மின்னம்பலம்.com, தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.